ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜ் பொட்டிக். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னாக்கா, இப்போ டைலரிங் பழகும்போதே நமக்கு சம்பாதிக்கணுன்ற ஒரு எண்ணம் வரும் இல்லையா? ஏன்னா எல்லாருக்குமே டைலரிங் பழகும்போது சம்பாதிக்கணுன்ற எண்ணம் வராது. என்னுடைய ப்ளவுஸை நான் தச்சு போட்டுக்கணும் அப்படி தான் தோணும். ஒரு சில பேர் எப்படி இருப்பாங்கன்னா, வீட்டில் இருக்கிறோம், ஏதாவது நம்ம ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக நம்மளே இருக்கணும் அப்படின்னும்போது அதை யோசிப்பாங்க. நம்ம டைலரிங் பழகணும் அப்படின்னா நம்ம ஒரு 4 பேருக்கு ப்ளவுஸ் தைச்சி கொடுத்த கூட ஒரு நாளைக்கு நம்ம ஒரு ₹500 1000 வரைக்கும் நம்மளால் சம்பாதிக்க முடியும்ல. வீட்டில் இருந்துக்கிட்டே வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு நம்மளுமே சம்பாதிக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு 90% பேருக்கு இருக்குது. 10% பேர் தான் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னாக்கா, நம்மளுடைய ப்ளவுஸை நம்ம வெளில கொடுத்து தைக்காமல் நம்மளே தைச்சிக்கலாம். ஏன்னா நம்ம அதிக தையக்கூலி வருது இப்போது வர வர, அதனால் நம்மளே தைச்சிக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும். எல்லாருக்கும் அந்த மைண்ட் செட்டு இருக்காது இல்லையா? அப்போது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம பழகும் போதேவும் நிறைய பேருக்கு கஸ்டமர் அதிகரிப்பாங்க. ஒரு சில பேருக்கு நல்லா பழகி நீங்கள் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி நீங்கள் போடும்போது தான் அவங்க உங்களை நம்பி அவங்க துணி கொடுப்பாங்க இல்லையா? இது மாதிரி வர்றதுக்கு நீங்கள் எந்தெந்த விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கஸ்டமர் நிறைய அதிகரிப்பாங்க அப்படின்றத பற்றி தான் டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னுடைய வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நம்மளுடைய சேனலில் இப்போ ரெகுலராகவே உங்களுக்கு மோட்டிவேஷன் வீடியோ தான் போட்டுட்ருக்கோம். ஏன்னா டைலரிங் கற்றுக்கிறதுக்கோ இல்லை சொல்லித்தரத்துக்கோ நிறையா சேனல் இருக்குது. ஆனால் மோட்டிவேட் பண்ணுறதுக்குன்னு பார்க்க போனால் ரொம்ப கம்மியான சேனல் தான் இருக்குது. இப்போ நம்ம நிறைய எனக்குமே பாருங்கள், ஆரம்ப ஸ்டேஜில் எனக்கு சொல்லி தர்றதுக்குன்னு பார்க்க போனாக்கா நம்ம நிறைய பார்க்குறோம், நிறைய கேட்குறோம், நிறைய இடத்துல சொல்கிறாங்க. அதெல்லாம் நம்ம அதிலேருந்து நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் நம்ம இன்றைக்கி ஒரு நாளைக்கு ஒரு 500லேருந்து ஒரு 1000 வரைக்கும் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும்போது அதை நம்ம என்ன மாதிரி பிளான் பண்ணால் நம்மளால் தைக்க முடியுன்றது சொல்லித்தர்றது ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா என்னை விட நீ ₹10 எக்ஸ்ட்ரா சம்பாதிச்சிருவேன், நான் ஏன் உனக்கு சொல்லித்தரணுன்ற ஒரு மைண்ட் செட் நிறைய பேருக்கு இருக்கும். இது கம்பல்சரி எல்லாருக்குமே இது இருக்க தான் செய்யும். ஆனால் இந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷனான விஷயத்தை நம்ம கேட்கும்போதே நமக்கே ஒரு பூஸ்ட் பம்ப் மாதிரி நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? கண்டிப்பாக இருக்கும். நம்ம இப்படி இருக்கும்போது எப்படி தோணுன்னா, பேசாமல் இவங்க சொல்கிற மாதிரி நம்மளும் அதை போல் செஞ்சு பார்க்கலாமா, நமக்கும் ஒரு வேளை இந்த மாதிரி ஐடியா இருந்தது அப்படின்னாக்கா கொஞ்சம் நமக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிக்கலாம் இல்லையா? கண்டிப்பாக உங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நம்ம பிளான் பண்ணுறது மூலிமா தான் நமக்கு என்ன பண்ண முடியும், என்ன மாதிரி பிளான் பண்ணால் நமக்கு ஓகேவாக இருக்கும், நம்ம இப்படிலாம் செய்யலாம் அப்படின்றது நீங்கள் யோசிங்க. நம்ம இன்றைக்கி டைலரிங் பழகும்போதே நம்ம சம்பாதிக்கணும்னு நினைக்கிறது தப்பு கிடையாது. நம்ம போடுற ஹார்ட் ஒர்க்குக்கோ நம்ம போடுற ஸ்மார்ட் ஒர்க்குக்கோ அது கரெக்டாக இருக்கணும். இப்போ ஒரு ப்ளவுஸ் தராங்க அப்படின்னா அந்த ப்ளவுஸுக்கு ஸ்டிச்சிங்கும் சேர்தான், ஃபினிஷிங்கும் சேர்தான் ப்ராப்பராக இருக்கணும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம ஸ்டிச்சிங் அளவு ப்ளவுஸில் கொடுக்கறத அப்படியே கரெக்டாக பண்ணி கொடுத்துடணும். அதே போல் பார்க்குறதுக்கு ப்ளவுஸ் ஃபினிஷிங்காக இருக்கணும். அது 2 நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னாலுமே சூப்பராக இருக்கும். உங்ககிட்ட ப்ளவுஸ் தேடி கொடுப்பாங்க. இதில் இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா, நீங்கள் இப்போது எல்லா இடத்துலையும் வாங்குகிற தையக்கூலியை விட ஒரு ₹10 கம்மியாக வாங்குங்க. அந்த மாதிரி வாங்குறீங்க அப்படின்னும்போது கண்டிப்பாக உங்ககிட்ட தேடி கொடுப்பாங்க. அதே போல் மொத்தமாக ரேட்டு போடுறீங்க, ஒரு ₹450 வருது ஒரு ப்ளவுஸ் தைக்கிறது, புடவை ஓரம் அடிக்கிறது எல்லாத்தையும் சேர்த்து வரும்போது அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ₹450 வருதுக்கா, உங்களுக்கோசம் வேணால் ஒரு ₹20 கம்மி பண்ணிக்கிறேன், நீங்கள் ₹430 கொடுங்க அப்படின்னு சொல்லிடுங்க. இப்படி பண்ணும்போது தான் அவங்களுக்கே பிடிச்சி போய் அவங்க நம்ம தச்சு கொடுத்ததில் அவங்களுக்கும் ஓகேவாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அவங்க போய் ஒரு 4 பேர்கிட்ட சொல்லுவாங்க. அப்படி இல்லை, ஏதாவது ஒரு கரெக்ஷன் இருக்குது அப்படின்னா அதையும் நீங்கள் கொடுக்கும்போதே சொல்லியே கொடுங்க. அக்கா, நீங்கள்
போட்டு பாருங்கள். லைட்டாக லூஸ் ஆகி இருந்ததுன்னா எடுத்துகிட்டு வாங்க, நான் பிடிச்சி தரேன். ஏன்னா ஒரு சில துணிக்கு துணி வித்தியாசம் இருக்கும். அதில் வந்து கொஞ்சம் லூஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக எடுத்துகிட்டு வாங்க, நான் பிடிச்சி தரேன் அப்படின்னு சொல்லியே கொடுங்க. அப்போ தான் வந்து அவங்களுக்கு அந்த லூஸ் இருந்தால் கூட அது ஒரு பிரச்சனையாக வந்து அவங்க யோசிக்க மாட்டாங்க. நம்ம எடுத்துகிட்டு போய் கொடுத்தா அந்த பொண்ணு தான் சரி பண்ணி தரேன்னு சொல்லிச்சுல அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்து அடிச்சிட்டு போயிடுவாங்க. அதனால் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம டீல் பண்ணுற மூலியமாக தான் வந்து நமக்கு வந்து அது பிரச்சனையாக முடியறதும், அது வந்து ஸ்மூத்தாக முடியறதுக்கும் நம்மக்கிட்ட தான் இருக்குது. பிளான் பண்ணுங்கள் எப்படி நம்ம பேசணும். ஏன்னா அந்த டைலரிங் தொழிலில் வந்து தேர்ந்தெடுத்துட்டிங்க அப்படின்னாலுமே நீங்கள் வந்து நிறைய விஷயத்தை இதில் வந்து நீங்கள் கற்றுக்கணும். நிறையா நம்ம யார்கிட்ட எப்படி பேசணும், எப்படி நம்ம இந்த கஸ்டமர்கிட்ட நம்ம எப்படி வந்து நடந்துக்கணும் அப்படின்றதுலாம் நிறையா இருக்குது. இப்படிலாம் நம்ம வந்து ஒரு சில விஷயத்தெலாம் நம்ம மாற்றிக்க தான் வந்து நமக்கே கஸ்டமருக்கு மத்தியில் நம்ம வந்து எவ்வளோ வந்து ஒரு நல்ல ஒரு இவங்க பரவாயில்ல, நல்லா பேசுகிறாங்கப்பா, எதுவும் கோபமாலாம் பேச மாட்டுறாங்க, நல்லா பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்குமே வந்து நம்மளை பிடிச்சிரும் இல்லையா? அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கஸ்டமர்கிட்ட எப்படி பேசணும், எவ்வளோ ஸ்வீட்டாக பேசணும், எப்படி வந்து கோபமாக பேசுகிறவங்களையும் நம்ம எப்படி பேசணும் அப்படின்னாக்கா அது வந்து அழகாக வந்து அவங்க வந்து கோபத்தை தணிக்கிற மாதிரியாகவும் அப்படின்ற மாதிரி நல்ல நமக்கு வந்து அந்த பேச்சு திறமை இருக்கணும். பேச்சு திறமை இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து சக்ஸஸ் வந்து கண்டிப்பாக கொடுக்க முடியும். நமக்கு பேச்சு திறமை இல்லை அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் இல்லையா? அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம கஸ்டமரை வந்து நம்ம அவங்க கேட்குற அவுட்புட்டை வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து நம்ம வந்து கஸ்டமருக்கு மத்தியில் ஒரு நல்ல பேர் வாங்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இல்லையா? அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அவங்க கேட்குற அவுட்புட்டும் அவங்க கேட்குற ஃபினிஷிங்கும் கொடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் வந்து டைலரிங்கில் சக்ஸஸ் கொடுக்க முடியும். சக்ஸஸ் கொடுக்குறோம் அப்படின்னா நம்மளால் கை நிறைய சம்பாதிக்க முடியும். டைலரிங் பழகும்போதே எவ்வளோ பேரை நான் பார்த்துருக்குறேன், நல்ல கஸ்டமரை வந்து தக்க வச்சுருக்குறாங்க. அப்போது அதுக்கு நம்ம என்னென்ன பிளான் பண்ணுறோன்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்பவும் ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் ப்ளவுஸ் கட் பண்ணிகிட்ருக்கேன். எங்கள் வீட்டில் இருக்கிற அந்த அணில் பிள்ளை பாருங்கள் என்ன பண்ணுறாங்கன்னு வந்து மேலே ஏறிக்கிட்டே இப்படி அப்படி ஓடுறதும் வந்து பண்ணிகிட்ருக்குறாங்க. செம்ம வாழ்த்தணும். செத்த நேரம் கூட உட்கார மாட்டாங்க. அப்படி ஓடுவாங்க. ஆனால் அவங்க இருக்கிறது எங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. பாருங்கள், நம்ம வந்து பேசிக்கிட்டே வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். லைனிங் ப்ளவுஸு நம்ம எப்பவுமே வந்து மெயின் பீஸ் வந்து கரெக்டாக வெட்டிப்போம். அதாவது லைனிங் பீஸை வந்து கரெக்டாக வெட்டிப்போம். மெயின் பீஸை வந்து ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுட்டு நம்ம வெட்டி எடுத்துக்குவோம் இல்லையா? இப்படி வெட்டி எடுத்து தைச்சிட்டு நம்ம வந்து தையல் போடும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் ஒரு டிப்ஸு சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. மெயின் பீஸையும் லைனிங் பீஸுமே வந்து ஒன்றா இணைச்சி நம்ம தையல் போடும்போது நீங்கள் வந்து தையல் வந்து ஒரு 4ல் வச்சுக்கோங்க. 4 இல்லை 4.5ல் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் சுற்றி தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற துணி கட் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் வச்சு கட் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து வேலை முடியும். அதுக்கு தான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், ஒரு டிசைன் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தேன். அதையுமே இந்த வீடியோவில் வந்து லிங்க் பண்ணியிருக்கிறேன். இந்த டிசைன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள். இது வந்து ஒரு பீகாக் கலர் saree, மெரூன் கலர் முந்தானி பார்டர். அப்போது அதுக்கேற்ற மாதிரி நமக்கு ப்ளவுஸுமே வந்து மெரூன் கலர் ப்ளவுஸு. அந்த சாரியோட கிளாத்லேருந்து எடுத்து நம்ம இந்த டிசைனை வந்து சூஸ் பண்ணியிருந்தோம். இந்த டிசைன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கைக்குமே வந்து பைப்பிங் கொடுத்துருந்தோம். இந்த டிசைனுக்கு நீங்கள் எவ்வளோ வாங்குவீங்க அப்படின்றத சொல்லுங்கள். நான் வந்து இதுக்கு 500 வாங்கியிருந்தேன். இதுக்கு ஒர்த்தாக இது வாங்கலாமா அப்படின்றதுமே நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.